தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கிறதால நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில ஈடுபட்டு வராங்க. மல்லசமுத்திரம் கோழிக்கல்நத்தம் பஸ் ஸ்டாப் கிட்ட வேளாண்மை உதவி அலுவலர் மோகன் தலைமையிலான குழு வாகன சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வழியா வந்த டூ வீலரை தடுத்து நிறுத்தி செக் பண்ணப்போ சேலம் நங்கவழியை சேர்ந்த கிருஷ்ணகோபாலன் என்பவர் எந்த ஒரு முறையான ஆவணமும் இல்லாம 2,66,000 ரூபாய் வச்சிருந்ததை அதிகாரிகள் அதிரடியா பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதே போல விட்டப்பமலை அருகே உள்ள பொம்மக்கல் பாளையம் பகுதியிலையும் மோடமங்கலத்தை சேர்ந்த நந்தகுமார் அப்படிங்கிறவரை டூ வீலர்ல கொண்டு வந்த 74,000 ரூபாயும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. பறிமுதல் செஞ்ச தொகையை தேர்தல் அலுவலரான ஆர்டிஓ லெனினிடம் ஒப்படைச்சிருக்காங்க. மக்களே உஷார், நீங்க வியாபாரத்துக்கோ சொந்த செலவுக்கோ வெளியே அதிக அளவுல பணம் கொண்டு போறதா இருந்தா கண்டிப்பா அதுக்கான முறையான ஆவணங்களை கையில் வச்சுக்குங்க. இல்லைன்னா பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் பண்ணிடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுட சுட செய்திகளுக்கு நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.